இன்றைக்கி நம்ம வெள்ளைப்பூண்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு 1/2 கப்பு வெள்ளைப்பூண்டு, 1/4 கப்பு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 மிளகா, 5 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி. இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வெள்ளைப்பூண்டு குழம்பு வைக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. காஞ்சதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெள்ளைப்பூண்டு போட்டுடலாம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளைப்பூண்டு போட்டாச்சு. இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டு வதக்கியாச்சு. இப்போ மிளகா பொடி சேர்த்துக்கலாம். மிளகா பொடி போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிடுங்க. இல்லைன்னா மசாலா அடி பிடிச்சிரும். இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அப்போ தான் அந்த மிளகா பொடி எல்லாம் நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகும். வெயிட் பண்ணுவோம். நல்லா வதங்கிடுச்சு. சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ வந்து நம்ம புளி காய்ச்ச தண்ணி ஊற்றிடலாம். புளி காய்ச்ச தண்ணி ஊற்றியாச்சு. அப்படியே குழம்பு மிளகா பொடி போட்டுடலாம். இது போட்டு லைட்டாக கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். ஏன்னா இன்னும் உப்பே போடலையே நினைக்காதீங்க. கொதிச்சதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். கொதிக்குது நல்லாவே கொதிக்குது. இப்போது நான் 2 பெரிய வெங்காயமும் ஒரு 2 தக்காளியும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாயை போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 ஸ்பூன் உப்பு இருக்கும். இதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஒரு 4 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கொதிக்குது. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. நல்லா காரசாரமாக இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான்.
வெள்ளை பூண்டு குழம்பு ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களே ரெடி பண்ணுங்கள். இது வந்து சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும், கோதுமை தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.